ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தோட்டமல்லா பட்டதாரி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலான காய்கறி பயிரில் வெள்ளைப்பூச்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஸோ வெள்ளைப்பூச்சி இருக்கு அப்படின்னா பேசிக்காக என்ன கொடுப்போம்? பெகாசஸ் கொடுப்போம், அசிட்டமாப்ரைட் கொடுப்போம். அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த பைரிப்ராக்சிபன் டெக்னிக்கல் கொடுப்போம். கூட வந்து இமிடாக்ளோபிட் கொடுப்போம். இந்த ரான்ஃபென் டெக்னிக்கல்லாம் 3 டெக்னிக்கல் வரும். டைஃபென்த்ரான், டைனோடெஃப்ரான், பைரிப்ராக்சிபன் இந்த டெக்னிக்கல் வரும். இதெல்லாம் கொடுப்போம். இது எதுவுமே கேட்கல, வெள்ளைப்பூச்சிக்கு கேட்கல அப்படின்னா என்ன பண்றது? ஏன்னா வால்பெனுக்கு ஒரு ப்ராப்பரான செக்மெண்டல் மருந்து இருக்கு, புழுவுக்கு செக்மெண்டல் மருந்து இருக்கு. என்ன மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்பெனை பொறுத்த வரைக்கும் ஷின்வா, எக்ஸ்போனஸ், கிரேசியா இது எல்லாமே வந்து வால்பெனுக்கு கொஞ்சம் பிரீமியமா இருக்கக்கூடிய மருந்து. புழுவுக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிமோடிஸ், இன்சிபியோ, இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்டென்சோ டியோன் இருக்கும் அது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கேட்கக்கூடிய மருந்துகள் புழுவுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வெள்ளைப்பூச்சி கண்ட்ரோலே ஆகல அப்படின்னா என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னா, டாடா கம்பெனில கிளாஸ்டோன் வரும், கோத்ரேஜ் கம்பெனில கோவியா அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னா இல்லையான்னு தெரியல, KOWIA. ஸோ இந்த கோவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து. ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பைரிஃப்ளூகுயினசான் அப்படின்ற டெக்னிக்கல் இருக்கு. வெள்ளைப்பூச்சிக்கு ப்ராப்பர் ரிசல்ட், 100% ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல கூட வந்து அசிட்டமாப்ரைடு நீங்க சேர்த்து அடிக்கும் போது 100% இருக்கு. இந்த ப்ராடக்ட் கூட நான் கெமிக்கல்ஸ் வேற ஏதாச்சும் புழுவுக்கு சேர்த்து அடிக்கலாமானா நீங்க தாராளமா சேர்த்து அடிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 கிராம் டப்பா. இந்த 100 கிராம் பவுச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிட்டருக்கு 1 கிராம் யூஸ் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு மேக்சிமம் ஒயிட் ஃபிளைஸ்க்கு உண்டான ரிசல்ட் கிடைச்சிரும். முக்கியமா மிளகாய் பயிர்ல இந்த வெள்ளைப்பூச்சி இருக்கிறதுனால தான் லீஃப் கர்ல் வைரஸ் வருது. லீஃப் கர்ல் வைரஸுடைய வெக்டார் ஒயிட் ஃபிளைஸ் தான். காய்கறி பயிர்ல ஏகப்பட்ட கொடி பயிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃபிளைஸ் தான் இந்த கர்ல் வைரஸை வந்து உண்டாக்குது. ஸோ அதனால இந்த வெள்ளைப்பூச்சி தொல்லை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் தாராளமா இந்த கோவியா மருந்து அடிக்கலாம். டாட்டால கிளாஸ்டோன் வரும், உங்களுக்கு எந்த பிராண்ட்ல கீழே கிடைக்குதோ, கடையில கிடைக்குதோ, ஸோ அதை வாங்கி நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி உங்க தோட்டத்தை ஒயிட் ஃபிளைஸ் இல்லாம வச்சுக்கோங்க. நன்றி.